வேலூரில் பட்டப்பகலில் வீட்டு வாசலில் வைத்து கடத்தப்பட்ட சிறுவன் தற்போது மீட்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரீத்குமார். வணக்கம் பிரீத்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஆபிரகாம். குடியாத்தம் காமாட்சி அம்மன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேணு. இவர் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகின்றார். இவர் இன்று பிற்பகல் அவருடைய 4 வயது குழந்தையை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கின்றார். அப்போது வீட்டின் அருகாமையில் நின்றிருந்த ஒரு காரில் இருந்து ஒரு மர்ம நபர் ஹெல்மெட் அணிந்தவாறு இறங்கி சென்று அந்த வீட்டில் இருந்த அந்த வேணு என்ற நபரை வெளியே அழைத்திருக்கின்றார். அப்போது வேணு வெளியே வரும்போது அவர் மீது மிளகாப் பொடியை தூவி அவருடைய 4 வயது குழந்தையை அந்த காரில் கடத்தி சென்றிருக்கக்கூடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கடத்தி செல்லக்கூடிய காட்சியானது அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி அந்த காட்சியும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. இது தொடர்பாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் அனைத்து பகுதிகளிலுமே தயார் நிலையில் இருந்தனர். அதாவது இந்த குழந்தையை கடத்தி செல்லும் நபர் எந்த வழியில் வருகிறார், எந்த சாலையில் செல்கிறார் என்று தொடர்ந்து கண்காணித்திருந்தனர். முக்கிய பகுதிகளிலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதே போன்று மாவட்ட எல்லை பகுதிகளிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குழந்தையை கடத்தி சென்ற மர்ம நபர்கள் குடியாத்தம் அடுத்த மாதனூர் பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு அங்கிருந்து காரில் அந்த மர்ம நபர்கள் தப்பி சென்றிருக்கின்றனர். இது தொடர்பாக குடியாத்தம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாதனூர் பகுதியில் அந்த குழந்தையை காவல்துறையினர் மீட்டு தற்போது குடியாத்தம் பகுதிக்கு அழைத்து வருவதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கின்றன. மேலும் பட்டப்பகலில் காரில் குழந்தையை கடத்தி செல்லும் கூடிய இந்த சம்பவமானது குடியாத்தம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. முதற்கட்ட விசாரணையில் இந்த காரின் பதிவெண் பார்த்தோம்னால் கர்நாடக மாநில பதிவெண் என்பதின் காரணமாக இந்த கார் யாருடையது, இது யாரு இயக்கி வந்தது, இது போன்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர் சாப்ட்வேர் இன்ஜினியர், அதாவது வேணு என்பவர் அவர் ஏதாவது தொழில் ரீதியாக ஏதாவது பிரச்சனையா முன்வேறு ஏதாவது பிரச்சனையா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காகவே குழந்தையை கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது குழந்தையை மீட்டு குடியாத்தம் பகுதிக்கு அழைத்து வரும் பணியில் தற்போது காவல்துறை ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆபிரகாம்.